என்ன தேவைப்படுகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்றார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்டு பகிர்வுபடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்றார் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த நாளில் வந்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளையும் ஒரு விசை கூட தேவனுடைய சிந்தனை எண்ணம் உங்களை ஆட்கொண்டு இந்த தீர்க்க தரிசன சத்தங்கள் உங்களை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பொறுமையோடு தாழ்மையோடு பார்த்து இந்த தெய்வ வார்த்தை வசனங்கள் எங்களை எப்படி சீர்படுத்த போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாக புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். கேட்கப்படும்போது உங்களுக்கு உற்சாகத்தினாலும் தெய்வ கிருபையும் நிறைந்த வார்த்தைகளாய் வந்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியது. வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, பயந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதன்படி கடந்த நாட்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சங்கீதம் 33, 18, 19 நீங்கள் வாசித்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை குறித்து நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஆமேன். சங்கீதம் 33, 18, 19 வேறு வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷன் ஆமேன் மரணத்திலிருந்து விடுதலையும் பஞ்சத்தில் பாதுகாப்பு உடையவனாய் இருப்பான் என்று வேதவசனம் சொல்வதை பார்க்க முடியும். ஆமேன். பாசியுங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாகி இருக்கிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பவர்கள் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பி வரும்போதோ விருட்சம் போல் இருக்கும். ஆமேன் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின் வரைக்கும் நேற்றுக்கு நம்ம ஆமேன் வாசிக்கவும் வசனத்தை தியானிக்கவும் கேட்டோம். அப்போ நம்ம விரும்பியது வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். நம்ம அடைய நினைக்கிறோம் உடனே சில நன்மைகள், உடனே ஒரு சில ஆசீர்வாதங்கள் நமக்குள் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது நிமித்தமாக தான் நாம் அநேக இடறி போகிறோம். ஒரு சபைக்கு சென்றுட்டா இல்லை ஒரு ஜபத்துக்கு போயிட்டா அவர்கள் சொன்ன காரியம் நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா என்று அவர் சிலர் நினைத்து கொண்டிருப்பது உண்டு. சிலர் நிறைவேறும் என்று வைராக்கியமாய் ஏற்றுக்கொள்வதும் உண்டு. ஆனால் இந்த நிறைவேறுமா நிறைவேறாமல் சந்தேகத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் பெற்று கொள்ளாமல் தான் போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நிறைவேறும் என்று உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆனால் அது காலம் தாமதித்தாலும் அதுதான் ஆமேன் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நீங்கள் உறுதியோடு பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கிற மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யும்? ஆமேன் நொய்து போகும். அதை வரும்போது வரும்போதோ ஆமாம் ஜீவ விருட்சம் போல் இருக்கும்.
என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஜீவ விருட்சம்னா நம்ம ஆயுசு நாட்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? ஆமேன், ஆமேன், சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஆண்டவர் ஒரு நன்மையை தந்தா, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா, அதுவும் நமக்கு துக்கம் இராது, பாரம் இராது, வேதனை இராது, கலக்கம் இராது, நிந்தனை இராது, அவமானம் வராது, தூஷணம் வராது. கர்த்தர் வேலையை தந்தா, அந்த வேலையில எந்த மனுஷனும் உங்களை ஏற்று நின்று ஜெயிக்க முடியாது. கர்த்தர் பிசினஸை கொடுத்தால் ஒரு ஆமேன் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு பிசாசோ, எந்த மந்திரவாத கிரிகளோ அதை ஜெயிக்கவோ, அதை தடை பண்ணவோ, அதில் வருகிற நன்மையை, அதில் வருகிற ஆசீர்வாதத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அந்த வசனத்தை நல்ல ரகசியத்தை நீங்க பார்க்கணும். ஜீவ விருட்சம் அப்படின்னா ஆமேன், அந்த ஜீவ விருட்சத்தை எதை குறிக்கணும்னா ஆண்டோடைய அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கிறது. ஆமீன், அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆமீன் ஜீவ விருட்சத்தில் தான் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ரகசியமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அவன் ஜீவ விருட்ச கனி. ஆமேன். அடுத்த வேதவசனம் விரும்புவது வரும்பு ஆமேன், நாம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமேன். அதில் வரக்கூடிய கனி எல்லாம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும், உங்களை காக்கிறதாக இருக்கும், உங்களை தாங்குவதாக இருக்கும், உங்களை தப்புவிக்கிறதாக இருக்கும், உங்களை வேறு பிடிக்கிறதாக இருக்கும், உங்களை உயர்த்துகிறதாக இருக்கும், புதிய கிருபைக்குள் நடத்துவதாக இருக்கும், புதிய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தர்றதாக இருக்கும், புதிய ஞானத்தை தர்றதாக இருக்கும் என்பது இந்த வேத வசனம் மூலம் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன். அவன் ஆதாம் ஏவாள் காலத்தில் கர்த்தர் தோட்டத்தில் ஒரு மரத்தை வைத்திருந்தார். இவர் 2 பேரையும் படைத்து வைத்திருந்தார். உலகத்தில் அநேக மரங்கள், அநேக கனிகள், அநேக புசிக்கலாம். ஆனால் அந்த ஜீவ விருட்ச ஒரு மரம் அதை வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற கனியை நீங்கள் புசிக்க கூடாது. ஆமேன் என்று சொல்லி மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் ஒரு ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் நீ சாலமன் ஞானி நீதிபதிகள் புத்தகத்திலோ இந்த ஞானி கற்றுக்கொண்டான். அவனுக்கு ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கவில்லை, அவன் ஞானத்தை கேட்டான். கேளாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து கற்றுக் கொடுத்தார். அதான் அவன் சொல்றார், நான் காத்திருந்தேன். ஆமேன், ஆமேன். வெகு காலமாய் காத்திருக்கும் இதயத்தை இழைக்க பண்ணும் எனக்கு தெரிகிறது. ஆனாலும் அந்த விரும்புகிறது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதில் வருகிற கனியானது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அது மகிமை உள்ளதாக இருக்கும். அப்ப ஜீவ விருட்சம் என்பது ஒரு மகிமையான ஒரு மரம், ஒரு மகிமையான, அது கர்த்தருடையது, கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த கர்த்தர் சொந்தமானதை ஆமீன் அதில் இருக்கிறதை புசிக்க வேண்டும் என்றால் அநேக பிரயாசம் உண்டு, அநேக கிரயம் கொடுக்க வேண்டும். கிரயம் கொடுக்காதபடிக்கு அவருடைய நன்மையை, அவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தத்து கொள்ள முடியாது. ஆகவே மனுஷனையும் மனுஷையும் அவருடைய ஆசீர்வாதத்தை புசிப்பதற்கு அவர் முதலாவதாக அனுமதிக்கவில்லை. ஏன் காரணம் என்ன? நீங்கள் அந்த கனியை புசிப்ப தகுதி ஆகுதிகளா பார்ப்போம் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாரு. எப்படி சொல்லி வைக்கிறாரு? நல்லா கவனிக்காத ரகசியம் இருக்கு. நீங்க அந்த மரத்துல ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது.
பாக்கி எல்லா மரத்திலும் கனி இருக்குது. உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது, எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது. ஆமென். அது எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. என்னுடைய மரம், என்னுடைய கனி இங்கே இருக்கு, இதுல இருக்கு. இதை மட்டும் நீங்க தொடக்கூடாது. அது எனக்கு சொந்தமானது. பிசாசை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர், எப்பா நீ எங்க வேணா எதையும் தொட்டுக்கலாம், பேசிக்கலாம், என் தாசனாகிய என் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆமேன். அவ்வளவுதான். அப்ப ஆண்டவங்க பிள்ளைகளை தொட முடியாது. பிசாசுக்கு உலகத்துக்குள்ள எந்த கிரியும் அவனை மட்டம் தட்டுவ முடியாது. ஒரு ஆண்டவங்க பிள்ளைகளை கீழ்படுத்தவ முடியாது. பொண்ணோ பொருளோ பணமோ தரித்திரமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ அவனை கீழ்படுத்த அதிகாரம் யாருக்கு இல்லை? பிசாசுக்கு கிடையாது. உலகத்துக்குரிய எந்த கிரியைகளுக்கும் கிடையாது. அப்போ இந்த ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னது ஒரு பெரிய ரகசியம். ஆமேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம அழகா வாசிக்கிறோம், அழகா கேட்கிறோம். நம்ம அந்த சக்தியை எங்க போதிச்சுக்கிறது பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் கிடக்கு ஜீவ விருட்சம் வரும். அதை இங்க வசனம் என்ன சொல்லுங்க? அது கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்தமானது. அப்போ ரகசியத்தை நீங்க கற்றுக்கொள்ள சகோதரி சகோதரர், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்கார பெருமக்கள், நீங்க நல்லா கவனித்து கொள்ளணும். ஆண்டோருக்குள்ள காத்திருக்கிற அந்த மரத்து கனிய புசிப்பதற்கு, அந்த மரத்தையும் மரத்தில் உள்ள கனியை புசிப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஜீவ விருட்ச மரமும் கனியை நமக்கு சொந்தமாகும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த முதல்ல என்ன சொல்றாரு? எல்லா மரத்துடைய கனி, தோட்டத்தில் இருக்கிற சகல மரத்து கனிகள் நீங்க புசிக்கலாம். ஆனா இந்த ஒரு மரத்தில் உள்ள கனியும் மட்டும் மரத்தையும் கனியும் தொடாதுட்டார். ஆனா மனுஷன் இத பிசாசுக்கு தெரியும். ஆண்டவருக்கு வார்த்தைய கீழ்ப்படுகிறார்னா மனுஷனும் மனுஷன் கீழ்ப்படி நடக்கிறாருன்னு சோதிக்கப்படுவதற்காக போல சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கு. அந்த மனுஷன் என்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டவன் என்பதை காட்டும்படிக்குத்தான் பாருங்க கர்த்தர் இதை செய்தார். இவன் இதை நான் சொல்ல கேட்டு கீழ்ப்படுகிறான்னு பார்ப்பேன். அவன் அதை கீழ்ப்படியில. இதை விஷ தள்ளப்பட்டவன், தூதனானவன், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த தள்ளப்பட்ட தூதனானவன், பெருமை விழுந்து போன தூதனானவன், அவன் யாரோட? அவர் படைத்த சர்ப்பத்தோடு, எல்லா சர்ப்பத்திலும் விசேஷமான ஒரு, எல்லா ஜீவ பிராணிகளிலும் விசேஷமான ஒரு பிராணி உண்டென்றால் அது சர்ப்பம்தான். அது மோசையுடைய காலத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டாயிற்று. மனுஷனோட மிருக ஜீவனில் ஒரு மகிமையான ஞானம் உள்ள ஒரு கிரிய இந்த உலகத்தில் உள்ளதுக்கு ஒரு பிரபஞ்ச தாழ்ற படைப்புல ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது சர்ப்பம் என்று வசனத்தில் சத்தியம் வெளிப்படுத்துகிறது. பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். சர்ப்பம் பாருங்க தந்திரம் உள்ளது, கேட்கிறதுக்கு தீவிரமானது, அது கிரிய ஜீவனுக்கு தாமதமானது. அவன் சர்ப்பத்தை போல ஞானவான்கள் அதை கற்றுக்கொள்வாங்க. சர்ப்பம் ரொம்ப ஞானமும் பொறுமையா இருக்கும். அது ஒவ்வொரு காரியத்தை செய்வது அப்படியே நான் என்னமா செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது இல்லையா? விஞ்ஞானிகளுக்கு கேட்டீங்கன்னா அது கேட்பதற்கு அது கண்ணு இருக்க, காது இருக்கோ, மூக்கு இருக்கோ, அது எனக்கு தெரியாது. ஆனா அது சின்ன அதிர்வு கூட
தப்புன்னு கண்டுபிடிச்சி ஒரு சின்ன ஒரு அதிர்வு வரும்போது மனுஷன் இங்கே வரான், இன்னும் ஜீவன் அங்கே வருது, கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு கிருபை உள்ளதா சர்ப்பம். ஆமேன். மனுஷனுக்கு ஒரு கிருபை உள்ள தந்திரம் உள்ளது. அதனாலதான் மனுஷன் அதை ஏமாத்திச்சு. அழகா வந்து உட்காந்து ஆண்டோடைய வசனத்துக்கு மாறான கிரியை நடப்பிச்சு. பார்த்தீங்களா, மனுஷனே ஏமாத்துது. அப்போ மனுஷனை விட தந்திரம் உள்ள ஜீவி சர்ப்பம். மனுஷனுக்கு புத்தியையே அதமாக்கும்படிக்கு உருவாக்கப்பட்டது சர்ப்பம். அந்த சர்ப்பம் அது வஞ்சித்தது, கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை விட்டு விலகி போக பண்ணது. ஆமேன். ஆகவே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தான், நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாக மாறினான். அவன் தன்னை குறைவுள்ளவன் என்று நினைத்து கொண்டான். கிறிஸ்துவோட சுதந்திரவாளி தன்மையை விட்டு விட்டு அந்த தோற்றத்தை விட்டு தள்ளப்பட்டான். ஆமேன். அவன் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவன் மகிமையை துள்ளிக்கொண்டு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்போ நாம் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு ஆசீர்வாதம் நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் தானே இருக்காது மக்களே. அதுதான் உங்களுக்கு உறுதியாக சொல்றது. அப்போ வேதத்த ரகசியங்களை நீங்க இந்த ஒரு வார்த்தை மூல நீங்க கற்றிருப்பீங்க. இன்னொரு பக்கம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, ஒரு கிருபை உனக்கு கொடுத்தா, ஒரு தாழ்ந்த உனக்கு கொடுத்தா, அதை ஒருவனும் தகர்க்க முடியாது. ஒரு ஊழியத்தை கொடுத்தா அந்த ஊழியத்துக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை தாங்கி நடத்துவார். ஆண்டோட பேசிட்டு இருந்தா போதும். இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரியை நம்ப வேண்டாம், மினிஸ்டரையே நம்ப வேண்டாம், இல்லை பிரசிடண்டே நம்ப வேண்டாம். இந்த உலகத்துக்கு எந்த பணத்தையோ பொண்ணையோ பொருளையோ நீ நம்ப வேண்டாம். கர்த்தரையே நம்பிடு, கர்த்தருக்காய் காத்துரு, ஜெயிப்பது நீதான். அப்ப இது போல 2-3 சத்தியங்களை நீங்க கேட்டுக்கொண்டீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை நீ கற்றுக்கிட்டாலே போதும். கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க ஆலைகளை போறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதியும், எனக்கு விடுதலை தாரு, எங்கள் சமாதானத்தை தாரு, எனக்கு சந்தோஷத்தை தாரு. ஆண்டவர் வசனத்தை நமக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறது சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில எல்லா சந்தோஷமும், எல்லா சமாதானமும், எல்லா அதிகாரமும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு வைத்திருச்சா போயிருக்கிறாரு. ஈசகோ ஒன்றும் கொண்டு போகல, இங்க பெற்றுக்கொண்டு இங்கே வைத்து கொண்டு போயிருக்கிறேன். அது அவருக்காக அல்ல, நமக்காக. உங்க அப்பா 1 கோடி ரூபா வேலை செஞ்சு எல்லாத்தையும் சபாய்ச்சி வச்சுட்டு போனாரா, கொண்டு போனாரா? இயேசு சொன்ன வார்த்தையோட ஆசீர்வாதம் என்ன, அந்த வசத்தோட சத்தியம் நமக்குல நீங்க நல்லா கற்றுக்கொள்ளுங்க. உங்க அப்பா 40 சம்பாதிச்சாரு, பெரிய 4 மாடி கட்டடத்தை கட்டினாரு. அவரு ஏதாவது கொண்டு போனாரா மக்களை? இல்ல. நான் கொஞ்ச நாள் எங்க சபையில கேட்டேன், ஆமீன் எம்மா, ஆமீன் அல்லேலூயா, கம்பல் களத்துல இடம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரியுமா மக்களே? ஒரு கேள்வியை நான் கேட்டேன் சபையில, கம்பன களத்துல இடம் எது, அவன் காது குத்துற இடம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ஆமீன். பாருங்க, அப்போ அவங்க ஒரு பதில் சொல்ல அவங்களுக்கு தெரியல. கம்பன களத்துல இடம் எது தெரியுமா? மரித்த வீடு. மரித்த வீட்டில் நீங்கள் 100 கோடி ரூபா அவங்க அம்மா சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அவங்க காலில் இருக்கிற கம்பனை கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் தானே பெற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் தானே. அப்போ அவங்க ஆசையாக இருந்துச்சு எல்லாம் அவங்க ஒன்றும் கொண்டு போகலப்பா. எல்லாமே சமாதானத்தையும்
எல்லா சந்தோஷமான உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தையும் அவங்க இங்கே வச்சு தான் போகிறாங்க. அதான் இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுத்து பெற்றுக்கொண்ட அநேக எல்லா ஆசீர்வாதத்தையும் அநேக ரட்சிப்பையும் அநேக ரட்சிப்புகள் நடத்துகிற வார்த்தை வசனங்களையும் நான் இந்த பூமியில் வச்சு தான் போகிறேன். அதை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு பெற்று நடைங்கள் என்று இயேசு நமக்கு சொன்னார். அதே போல் உங்கள் அப்பா அம்மா அதையும் செய்திருக்கிறார். எல்லாமே அவர் சொன்னது செய்தது எல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் எல்லாமே இருக்கு. ஆனால் பெற்றுக்கொள்வது எப்படி? காற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியமான காரியம். அது அழிவில்லாததாக இருக்கும். அப்போ நான் அந்த கேள்வி கேட்டேன், மக்களே நீங்கள் சொல்லுங்க, கம்மல் ஆமீன் காலத்தில் மரண வீடு அல்லேலூயா அல்லேலூயா சத்தமாக ஒரு ஆமீன் அல்லேலூயா சொல்லிங்களா. காது குத்துற இடம் எழுது, அது பிறந்த வீடு. பாருங்க, ஆமீன். ஒரு குழந்தை பிறகு பாவத்திலிருந்து விடுதலை பெறுற இடம் ஆமீன். எது? பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்க ஆமீன் அழுகிற புலம்புற இடம்னா அது என்ன இடம் தெரியுமா? பிறந்த வீடு. பிறந்த வீட்டில் போனால் இங்கே சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. மரண வீட்டில் போனால் துக்கமாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த வார்த்தையை பார்க்கும்போது நான் சிந்தித்து பார்ப்பேன். மரண வீட்டுக்கு போனால் ஒரு அழுகு சத்தத்தை கேட்கலாம். உண்மையிலே சிரித்து மகிழ்ந்து கழிவுற வேண்டிய இடம் அப்போ எந்த இடம் தெரியுமா? மரண வீடு. சாலமன் ஞானி சொல்கிறாங்க, அவன் நீ கல்யாண வீட்டுக்கு போவதை விட மரண வீட்டுக்கு போங்க. ஆமீன். காது குத்து வீட்டுக்கு போகிறத விட எங்கே போகணும்? கல்யாண வீட்டுக்கு போகணும். ஆமீன். கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே என்ன காரணம் தெரியுமா? ஆமீன் ஆமீன். பிறந்தநாள் வீட்டுக்கு போகிறத விட ஆமீன் அல்லேலூயா கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்க. அப்போ இந்த 3 வார்த்தை, பிறந்தநாள் வீடு, கல்யாண வீடு, மரண வீடு. இந்த பிறந்தநாள் வீட்டில் போனால் அங்கே சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த புள்ளப்படக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா? அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. பிள்ளைய தூக்கி கொஞ்சம் ஆகுவாங்க, கத்துறாங்க. அந்த பிள்ளை உலகம் என்ன பாடுபட போகிறான், என்ன சோதனையாக அனுப்புகிறான், எப்படி இவன் வாழ்ந்தாலும் கட்ட நினச்சி பார்த்தா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அதுதான் இந்த செகக்காரன் சொல்கிறான். அந்த கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம், மரண வீட்டுக்கு போகிறோம். கல்யாண வீட்டில் போனால் நீங்கள் ஒன்றே கற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் போட்டி, அலங்காரம். பெண்ணுக்கு சரீரத்தில் பொடிய உடம்பா ஒட்டியால் இட்டியால் எல்லாம் போட்டி. அங்கே போனால் நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ள முடியாது. ஞானி இது அறிந்து கொண்டவனாக சொல்லுகிற ஒரே காரியம், நீ மரண வீட்டுக்கு போ. அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். ஆமீன் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவன் நமக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து போயிருக்கிறார். அதன்படியாக இந்த வேதம் சொல்லும்படி நெடுங்காலம் காத்திருக்கிற இதயத்தை இணைக்க பண்ணும். வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ விரும்பினது நமக்குள்ள வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். என்ன தெய்வ பிள்ளைகளை என்னை கேட்டீங்க தானே? அப்போ விரும்ப வர நம்ம காத்திருக்கணும். நீ காத்திருப்பீங்க தானே? இனி அவசரப்பட மாட்டீங்க தானே? ஆண்டவர் கிருபைக்குள்ள அர்த்தப்படுவீங்க தானே? அப்போ நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் அநேகர் என்ன செய்கிறாங்க? மரண வீட்டுக்கு போகிறாங்க. அநேகர் எங்கே போகிறாங்க? காது குத்து விட்டு போகிறாங்க. அநேகர் எங்கே போகிறீங்க? சொல்லுங்கள், எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? பிறந்தநாள் வீட்டுக்கு போகிறீங்க. அநேகர் எங்கே போகிறீங்க? கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ இதெல்லாம் போவதை பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மையை தரக்கூடிய முதல் இடம் ஓய்வு நாள் ஆராதனை செய்யணும். ஆராதனை உள்ள இடம். அதுதான் இந்த வார்த்தைகளை அவன் கர்த்தருக்காய் காத்திருக்க இடம் தான் ஆலயம், சபை. இதுக்கு உள்ள போகும்போது தான்
நமக்கு கிடைக்கும். அதுதான் பழைய பாட்டு நியாயப்பிரமாணத்தை பற்றி இந்த இடத்துக்கு போகாமல் எங்கே போனாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொலை கூட செய்யலைன்னு சொல்லி இருக்கு. ஆமென். கிருபையின் காலம் கர்த்தருடைய காலமானாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கு? சபையில் இருக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள எங்கே தேடணும்? கர்த்தரை தேடணும். கல்யாண வீட்டில் தேட கிடைக்காது, செத்த வீட்டில் தேட கிடைக்காது, கால்குத்து வீட்டில் போனாலும் கிடைக்காது, பிறந்த வீட்டுக்கு போனாலும் கிடைக்காது. அப்போ நீங்கள் எங்கே போகணும்? கர்த்தரை ஆலயத்துக்கு போகணும். கர்த்தர் அப்போ தாவீது சொல்லுவார், கர்த்தருக்கு வீட்டுக்கு போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் நம்ம இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை யாரும் என்ன சொல்லும் தவிர்க்கக்கூடாது. கண்டிப்பாக உண்மையாக ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான் போய் ஆகணும். இது நீதி. இது போகாத ஒரு மனுஷன் இதற்கு போய் காத்திருந்து கர்த்தர் சமத்தாண்டுக்குள்ள கிருபை பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் கண்டிப்பாக தேவ ஆசீர்வாதத்தில் நிறுத்திருக்க முடியாது என்பது ஆக மொத்தம் இந்த வருஷ சத்தியம். அது இல்லையா? ஆமென். ஆகவே வசனம் சொல்லுகிறது, அபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. பார்க்க தாமதித்தாலும் தாமதிப்பது இல்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கர்த்தரத்தில் காத்திருப்போம், கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஓகேவா? சரியா? அடுத்த நாளில் இந்த வருஷத்துக்கு தோப்பையும் காத்திரத்தில் பலனையும் குறித்து பேசுவோம், கேட்போம். இன்று ஜெபிப்போமா? கண்களை போட்டு அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு எந்த பலவீனமோ, எந்த உபத்திரவமோ, எந்த போராட்டமோ பிள்ளைகள் வராதபடிக்கு கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிற கர்த்தருமே நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இதையும் தாண்டி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காய் காத்திருக்க முடியாதபடிக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற, தொக்காமை தூக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத அனைத்து கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கடைந்து கட்டி நான் அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய மகிமாய் எங்கள் பிள்ளைகள் மூலமாக வெளிப்படும்படிக்காக அப்படி இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், தடைகள் மாறட்டும், கட்டிகள் உடைக்கப்படட்டும், கண்ணிகள் தெறிக்கட்டும், மந்திரவாத கிரியைகள், பொல்லாத சக்திகள் பிள்ளைகள் எழும்ப விடாமல், பிள்ளைகள் பிரகாசிக்க விடாமல், பிள்ளைகள் ஒளி கொடுக்க முடியாமல், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன் போல நடக்க முடியாமல், கர்த்தர் சபத்தில் காத்திருக்க முடியாமல் பத்தர் அடிக்கிற துன்மார்க்கரை பதிலடிக்க பதிலை போல் பதிலடிக்க சொன்ன வார்த்தையின்படி துன்மார்க்க கிரிகளை போட்டு பிள்ளைகளை பதிலடிக்க வைக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அர்த்தமாக்குகிறேன். வியாதிகளை போட்டு, பலவீனங்களை போட்டு, பிசாசு கிரியைகள் வாதாடி கொண்டு இருக்கிறதை காக்கிறேன். இப்படிப்பட்ட வியாதிங்கிற பொல்லாத பிசாசு கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சட்டப்பட்டு இப்போதை வெளியே போக என்று கட்டளை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே கிரியை செய்வீராக. இது டென்ஷனும், எந்த கட்டி, எந்த சுகரோ, எந்த பிரஷர், எந்த கொலஸ்ட்ராலோ இல்லை, எந்த விதமான கிட்னியில பிரச்சனை கல்லோ என் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் பரிசுத்த ரத்தம் கொண்டு நான் முத்திரப்பட்டு வெளியேறேன். கிருபைக்குள்ளவர் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு வார்த்தை கேட்டீங்க.
நாளை திருத்தும் இந்த நேரத்தில் ஆமின் நிகழ்ச்சி வாங்க இன்னும் வாசித்து விட்டு அதே வார்த்தையோடு தொடர்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.